நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்களா, அப்போ டேட்ஸ் சாப்பிடுங்க. இப்படி தானே இத்தனை வருஷமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ரியலாகவே டேட்ஸில் அயன் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? அஃப்கோர்ஸ் டேட்ஸில் அயன் இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. நம்ம தினசரி அயன் ரெக்குவயர்மெண்ட் நம்ம பாடிக்கு தேவைப்படுறதுக்கு நிறைய டேட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ டேட்ஸை தாண்டி வேறு எதுலலாம் அதிகமான அயன் இருக்குது? அயனே ரெண்டாக பிரிப்போம், ஹீம் அயன், நான் ஹீம் அயன். ஹீம் அயன்ன்றது நான் வெஜிடேரியன் சோர்ஸஸில் இருக்குது, லிவர் ஸ்ப்ளீனில் இருக்கிறது. அதே நான் ஹீம் அயன்றது வெஜிடேரியன் சோர்ஸஸில் இருக்குது. நான் தினமும் அயன் ரிச் சோர்ஸஸ் நல்லா தான் சாப்பிட்றேன். பட் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு வைட்டமின் B12 அண்ட் ஃபோலேட் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோலேட் அண்ட் வைட்டமின் B12 லெவல்ஸும் செக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே கரெக்டாக இருக்குது, பட் ஸ்டில் ஹீமோக்ளோபின் லெவல் லோவாக இருக்குன்னா நீங்கள் சாப்பிட்ற முறை தவறாக இருக்கலாம். அதாவது அயன் ரிச் ஃபுட்ஸோடு சேர்த்து கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுக்கும் போது உங்கள் அயன் இன்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 hours prior and after to iron rich foods, avoid calcium foods like milk, dairy products அது மாதிரி. ஸோ இனிமேல் ஜஸ்ட் டேட்ஸுக்கு மட்டும் போகாமல் என்னென்ன ஃபுட்ஸில் அயன் அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு அனீமியாவை ட்ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.